ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்பில் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், யூடியூப்பில் வீடியோ போடியால் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் நினைக்கலாம் நிறைய வரும் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் கொஞ்சம் தான் வருமா இருக்கும், ஒருவேளை வருமா வராதா, இவ சும்மா பந்தவுக்காக வீடியோ போடியலாம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பித்த புதுசில் தேவையில்லாமல் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, வேலையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கா. இப்படி தான் ஏய்வாங்க. ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாதம் தான் சேனலுக்கு பிறந்த நாளே வந்துடும். 5 வயசு முடிஞ்சு 6வது வயசு பிறக்கும். இப்படி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த சேனலில் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறவு தான். நம்ம ஆடி பாடி வீடியோ போடலை, அங்கே எங்கேயா சுற்றி விலாக் எடுத்து அந்த மாதிரியே போடலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேனல் இருக்காது. அதுவும் நம்ம குக்கிங் சேனலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த வேல்யூவுமே இல்லை. 5 வருஷம் முடிய போகுது, 6வது வருஷம் தொடங்க போகுது. ஆனால் இது ஒரு கை குழந்தை மாதிரி தான், எதுவுமே வேலை செய்யலை. ஏன்னா அதுக்கு நம்ம சரியான ஊட்டச்சத்து கொடுத்தா தானே அந்த பிள்ளை வேகமாக வளர்ந்து வரும். நம்ம ஊட்டச்சத்தே கொடுக்காம அதை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா சீக்காளி மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் அது இருந்துகிட்ருக்கு. டெய்லரிங் சேனல் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபெக்ட் போட்டுகிட்டே இருந்ததுனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வீடியோ ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சரி நம்ம வீடியோ இப்போ கொஞ்சம் ஓடுது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இருந்தாலும் ரொம்ப டல்லாகிடுவோம். டல்லாகிட்டு அந்த வீடியோவை போடாமே விட்டுறது. அப்புறம் ரெகுலராக போகிற வியூஸ் அப்படியே குறையும். மறுபடியும் கொஞ்சம் வீடியோ போடும்போது மறுபடியும் அந்த வியூஸ் கொஞ்சம் தொடர்ந்து போட்டால் மறுபடியும் கொண்டுட்டு வரலாம். இல்லைன்னா கஷ்டம்தான். எப்போவுமே நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா தொடர்ந்து செஞ்சால் தானே முன்னேற்றம் வரும். நம்ம 4 நாள் வீடியோ போடுவோம், 5வது நாள் அப்படியே விட்டுருவோம். மறுபடியும் 1 வாரம் கழித்து 10 நாள் கழித்து அப்படி போட்டோம் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். அது தெரிஞ்சது தான். எனக்கே தெரியும் என் சேனல் எதனால டெவலப் ஆகலை அப்படிங்கிறது. நமக்கு பிறகு ஆரம்பித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கொண்டுட்டு போயாச்சு. இருந்தாலும் நம்ம சேனல் நம்மளால தான் இப்படி இருக்குது, சரி விட்டுருங்க. இப்போ அதில் சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு கேள்வி. சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட எனக்கு என் மகளுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டக்கூடிய அளவில் ஒரு சம்பளம் வருது. ஹாஸ்டல் ஃபீஸ்னால் பெரிய லெவலில் நினைக்காதீங்க. மாதம் ஒரு 3500 ஹாஸ்டல் ஃபீஸ். எனக்கு நான் இதுவே பெரிய விஷயம் அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா கூட ஒரு $100 ஏறுது அப்படிங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. நல்லா நம்ம எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னா, நம்ம வீடியோ ரொம்ப நேரம் ரொம்ப வியூஸ் போச்சு அப்படின்னா மட்டும்தான் அதில் கொஞ்சம் காசு வரும். ஒரு மாதத்துக்கு ஒரு $100 எடுக்கிறது பெரிய விஷயம். அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு $100க்காவது பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படி வந்தது ஒரு 2 3 மாதம் சேனல் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிட்டு. 2 1/2 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் மானிட்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நான் எப்படி நினச்சேன்னா, அது ஆரம்பித்து நம்ம மானிட்டேஷன் ஆகிட்டு ஆட் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ நமக்கு 1 மாதம் 2 மாதத்துலேயே ரூபா வந்துடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தேன். கரெக்டாக ரூபா வர்றதுக்கே ஒரு 11 மாதம் என்னவோ ஆயிருந்து. ஏன்னா ஒரு மாதத்துக்கு $6 தான் ஏறும். $5 $6 இது எப்போ ஏறி $100 வரும்? வெறுத்தே போச்சு. ஏன்டா நம்ம இதில் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. எங்கள் அம்மா வேறு இருந்து கழுவி ஊற்றிட்டு போவாங்க. உனக்கு இது தேவையா, ரூபாயா வருது, நீ எதுக்கு இந்த வேலை இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா, உள்ள வேலைங்க எடுத்துகிட்டு ஃபோன்லேயே நேரத்தை போக்கிட்டு இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் இப்போ அதில் ஓரளவுக்கு வருது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு நேரம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா அதில் ஒரு $8000 வந்தாலே எனக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்ம தனியாக வீடியோ எடுக்கலை. நம்ம டெய்லரிங் சேனலுக்கு வீடியோ எடுத்து நம்ம தச்சு போடக்கூடிய மாடல்களாக இருக்கட்டும், டிப்ஸாக இருக்கட்டும், அதில் எடுக்கிறோம். ஆனால் என்ன, கொஞ்சம் டைமை எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து நம்ம அதை ஒதுக்கி அதுக்கு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு சில வீடியோவில் கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சுன்னா அது நமக்கு லாபம். ஒரு சில வீடியோவில் வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகும். அது எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. வீடியோ வியூஸே போகாதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிடும். அதனால் நம்ம கையில் எதுவுமே இல்லை. அது யூடியூப் எப்படி கொண்டுட்டு போகுதோ அப்படி தான் நம்மளுக்கு வியூஸ் போகிறது. இப்போ ஓரளவுக்கு டெய்லரிங் சேனல் பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா வியூஸ் போகுது. அதுவும் இப்போ தீபாவளி டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடல் எல்லாம் டெய்லி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வியூஸ் போகும். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த டைமில் டெய்லர்களுக்கு அதிகமாக வேலை இருக்கும். உங்களுக்கு மாடல் தைக்கிறதுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால பரவாயில்லாமல் போகும்.
ஆனால் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, இது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவும் இல்ல. இத பத்தி யோசனையே இல்ல. 4 நாள் வந்து குக்கிங் போட்டா, அடுத்த 5வது நாள் போட முடியல. இங்க மிஷின் பக்கத்துல வேலை அதிகமா இருக்குன்னா, கிச்சன விட்டுட்டு மிஷினுக்கு போயிருவேன். இங்க கிடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு அங்க போய் பார்த்துறது. இப்படி இப்படியுமா அந்த சேனல் வந்து அப்படி இருந்துச்சு. ஆனா விடமாட்டேன். எப்படியாவது ஒரு வழியில நான் வந்து என் சேனல கொண்டுட்டு வருவேன். ஏன்னா, அது ஒரு ந நான் தான் சொன்னேன்ல, நோய் பிடிச்ச புள்ள மாரி நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னுட்டு. 5 வயசு வர ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு எப்படி விட முடியும்? அதுக்கு ஏதாவது நோய் பார்க்கணும் அப்படின்னா, அதையும் பார்த்து நம்ம வந்து சரி பண்ணி அது மேல கொண்டுட்டு வரணும். அதனால சேனல விட மாட்டேன். நம்ம வந்து பண்ண தப்புனால தான் அது வந்து அப்படியே வியூஸ் போகாம, வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கம்மியாச்சு. இருந்தாலும் பரவால்ல. ஆனா ரூ. 1,00,000ங்கிறதெல்லாம் அநியாயங்க. இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. மாசம் ரூ. 1,00,000 வந்தா நான் ஏங்க இப்படி கிடந்து கஷ்டப்பட போறேன்? வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்ல இருக்காரு. ரூ. 1,00,000 வந்தா நான் ஏன் அவர அங்க வச்சுட்டு இங்க இருந்து நான் இப்படி கஷ்டப்படணும்? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. யாரெல்லாம் நினைக்காதீங்க. ரூ. 1,00,000 வருதா? ஏதாவது ஒரு பெரிய யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வரலாமா இருக்கும். அது யாருக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 4,00,000 5,00,000 வியூஸ் போச்சு அப்படின்னா மட்டும் வேணா வரலாமா இருக்கும். நமக்கு வியூஸ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வேணா டெய்லரிங் சேனலோட லிங்க் எல்லாம் குடுக்குறேன் போய் பாருங்க. அப்படிலாம் நம்ம டெய்லரிங் சேனல்ல பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ நல்லா வியூஸ் போகும். அதெல்லாம் நமக்கு வந்து உடனே காசு வராது. இந்த மாதம் கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா, அதுக்குள்ள டாலர் வந்து ஏறும். அடுத்த மாதமும் கொஞ்சம் போச்சுன்னா ஏறும். இந்த மாசத்தோட கணக்கு வந்து இந்த மாசத்து முடிஞ்சிரும். அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுக்குள்ள எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கு தான் காசு வந்துட்டுருக்கும். அதனால இந்த மாரி இவ்வளோ சம்பளம் வரும், அவ்வளோ சம்பளம் வரும்னிட்டு வீண் கற்பனைலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வரையல. ஒருவேளை வந்ததுன்னா நல்ல விஷயம். உங்களோட எண்ணங்கள் வந்து நல்லதாச்சுனாக்கி நல்ல விஷயம் தானே. எப்பவுமே வந்து நல்லது நினைச்சிட்டு இருந்தா நல்லது நடக்கும். அதனால ஒருவேளை ரூ. 1,00,000 வந்தா நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். வரட்டும். நீங்க வந்து நல்லதா நெனச்சுட்டே இருங்க. அதுவே நல்லதா நடக்கும். அப்படிதான் நான் நெனைக்கேன். இப்போதைக்கு வந்து எனக்கு இவ்வளோ தான் வந்துட்டுருக்கு. ஒரு மாசம் வந்து ஒரு $100 வந்துட்டாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு என்னோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வேலை செய்ய முடியாம ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா, கொஞ்சம் உடம்புல பிரச்சனைகள். அதனால அதில வந்து கொஞ்சம் வியூஸ் போச்சு அப்படின்னாலும் எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தான் தெரியும். அதனால வீண் கற்பனைலாம் பண்ணாதீங்க. நாங்க வந்து YouTubeல சம்பளம் வாங்கி வீடும் கட்டையில, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டியிருக்கோம். எங்க வீடு கட்டினதே பெரிய கதை. அதெல்லாம் நெறைய கதை இருக்கு. அதனால ரூ. 1,00,000 நெனச்சு ரொம்ப க டென்ஷன் ஆகாதீங்க. இவ்வளோ சம்பளம் வரும், அவ்வளோ சம்பளம் வரும்னு அந்த அளவுக்கு வரையில. நான் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து சொல்றேன். ரூ. 1,00,000 எனக்கு வந்திருக்கு அப்டின்னுட்டு. அதனால ஒருவேள வரணும் அப்டின்னாலும் சாமிகிட்ட வேண்டிக்கிடுங்க. ரூ. 1,00,000 வரட்டும், அவ சொல்லுவா அப்டின்னுட்டு கண்டிப்பா நான் சொல்றேன். அவ்வளோதான். இந்த வீடியோல வந்து நமக்கு யாரையும் குறை சொல்றதுக்கும் இல்ல. ஏன்னா மக்களோட எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. பெரிய பெரிய யூடியூப்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால ரூ. 1,00,000 சம்பளம் வருமாமே அப்படின்னுட்டு ஒரு சில பேர் நம்மட்ட அப்படி ஒரு இந்த கொஸ்டின் கேட்கும்போது என்னத்த சொல்லனே தெரியல. ஏன்னா நம்ம சேனல பத்தி நம்ம பெருசா சொல்லவா, இல்லன்னு சொல்லவான்னு தெரியல. ஏதோ வருது. அவ்வளோதான். நம்ம வந்து அதனால ஏதோ உளறிக்கிட்டே இருக்கேன் வீடியோல. இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா எனக்கு மனசுல இருக்கத எப்படி சொல்லனே தெரியல. சரி இருக்கட்டும். அ நம்ம அடுத்த வீடியோல எங்க வீடு கட்டின கதைய வந்து நான் சொல்றேன். எப்படி வீடு கட்டினேன் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா நெறைய பேருக்கு யோசனை இருக்கு. புருஷன் வெளிநாட்டு போன உடனே வீடு கட்டிட்டா. இவளும் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. அப்போ நெறைய ரூவா வரும் அப்படின்னுட்டு. அதனால நான் வீடு கட்டின கதையும் சொல்றேன். அதனால அடுத்த வீடியோவை எதிர்பார்த்துருங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.